ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வெங்காயம்லாம் தேவையில்லை, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல தக்காளி பூண்டு அரைச்சிக்கலாங்க. இதுதான் நம்ம அரைக்க போகிறோம், வேறு எதுவும் அரைக்க போகிறது கிடையாது. இந்த தக்காளி ஒரு 4-5 தக்காளி எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸ் தக்காளி. கூடவே 4 பல் பூண்டு. இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா படப்படன்னு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு கொத்த அளவு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பருப்பு நல்லா செவந்து வரணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பருப்பை நல்லா செவர வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்திருக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பூண்டு தக்காளி விழுது, அது இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது 1 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும், தக்காளி பியூரி. அதனால் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ இதுக்குள்ளே மஞ்சத்தூள், ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. திரும்ப 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்த பூண்டு தக்காளி விழுது சேர்த்தோம் இல்லைங்களா, அது நல்லா எண்ணெயில் வதங்கிடணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னா நமக்கு சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க. பாருங்கள், இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அவ்வளோதாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து திக்காய் வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு திக்காய் வந்திருக்கு. நல்லா கெட்டியாக கமகமன் வாசனையாக இருக்குங்க. சப்பாத்திக்கு இட்லி தோசைக்குனா நீங்கள் இந்த சமயத்தில் அப்படியே நிறுத்திக்கலாம். பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நிறுத்திக்கலாம். இது நீங்கள் அதிக குவான்டிட்டி தக்காளி ஒரு 1 கிலோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுட்டு 10 நாளைக்கு கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். எப்போ தேவையும் நீங்கள் இந்த மாதிரி கடாயில் சூடு பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸோட கலந்து சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருக்கேன். தூவினதுக்கப்புறம் உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் சாதத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாதம் நல்லா சூடு ஏறணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் சாதத்தோடு சேர்ந்து நல்லா கமகமான வாசனையாக சாதம் நல்லா ருசியாக இருக்கும். இதே சேம் நீங்கள் சாதத்துக்கு பதிலாக இடியாப்பம் இருக்குது இல்லைங்களா, இடியாப்பம் நல்லா ஆற விட்டு உதிர்த்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தொக்கில் சேர்த்து கலர்னிங்கன்னா தக்காளி இடியாப்பம் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், சூப்பரான தக்காளி தொக்கு சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள். ரொம்ப மணக்க வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.